அது நம்முடைய காலகாலமாய் ஆணாதிக்கம் மூலியமாய், அடுக்குமுறை மூலியமாய், பெண்கள் என்றால் அடுப்பங்கரையில் இருக்கணும், பெண்கள் என்றால் வீட்டில் இருக்கணும், பெண்ணுனா சொல்ற பேச்சு கேட்கணும், பெண்ணுனா அப்படியே வளர்த்துட்டாங்க. தவிர ஆண்களுக்கு புத்திமதி சொல்லாம வளர்க்க மறந்துட்டாங்க. ஆண்களுக்குனா எப்படின்னா கல்யாணம் ஆச்சா அவன் இஷ்டம், அவன் வாழ்க்கை, எப்படின்னா போட்டோம், எங்கனா போட்டோம், என்னன்னா பண்ணிட்டோம், எங்கனா தங்கட்டும், எங்கனா செய்யட்டும். கணவன் அதே குடும்பத்தில் நீங்க பாருங்களேன், கணவன் எப்போ வராரு சொல்ல மாட்டார், எப்போ போறாரு சொல்ல மாட்டார். அதே விஷயத்தை ஒரு மனைவி செய்யும் போது, இப்ப கணவன் வந்து 3 நாள் டூர்னு சொல்லிட்டு போயிடுறாரு, ஏதோ ஒரு ஊருக்கு போயிடறான்னு வச்சுங்களேன். இதே வேலையை மனைவி செய்யும் போது இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போயிட்டு வர, என் கதைக்கு நீ நேரத்துக்கு வர அப்படின்னு கணவன் ஈஸியா குரல் கொடுப்பாரு. ஆனா மனைவி டக்குன்னு இதே மாதிரி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு, கணவனெல்லாம் விட்டுட்டு, இவங்க சாப்பிட்றாங்களா என்ன பண்ணுறாங்களோ அதை பற்றி எனக்கு தெரியல, நான் பேக் எடுத்து நான் போகிறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நான் எங்கேயோ ஒரு டூருக்கு கோவாக்கோ வேளாங்கண்ணிக்கணும் அப்படி போயிட்டு அந்த சமுதாயம் ஏற்றுக்குமா? ஏன் ஏற்றுக்கிறதில்ல? ஏன்னா நமக்கு ஒரு கேவலமான மனப்பான்மைக்குது. ஆண்கள் என்றால் உயர்ந்தவர்கள், பெண் என்றால் கீழே கேவலமானவங்க, அவங்க ரொம்ப ஆணுக்கு அடங்கி இருக்கிறோம், நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது ரொம்ப தவறு. நான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆண்களை கீழே பேசுகிறேன்னு அல்ல. 2 பேரையும் சமமாய் தேவன் பார்க்கிறார். 2 பேரும் ஈக்குவல். கடவுளுடைய பார்வையில் ஆணு பெண்ணு வேற அல்ல. அப்ப திருமண வாழ்க்கையில யாருக்கு உயர்ந்த ஸ்தானம் வருது? ஃப்ரீடமா இருந்த பொண்ணு இப்போ அடிமையா ஆயிடுச்சு, ஒரு கால் கட்டு போட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு அவன் வந்து ஒரு அடிமையா போயிட்டான் அப்படின்னு அதல்ல திருமணம். அது அல்லவே இல்லை. இப்போ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஈக்குவல் சேலஞ்ச் இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிறது ஈக்குவலா நேசிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிறது ஈக்குவலா கொடுக்க வேண்டும். அதுதான் திருமண பந்தம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. கல்யாணம் ஆணுங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கை யாருக்குன்னா என் கணவனுக்கு தான். எல்லா பெண்களும் அதுதான் நினைக்கும். நான் வாழ்ற வாழ்க்கை யாருக்கான வாழ்க்கை? என் கணவனுக்கான வாழ்க்கை. அவருக்காகத்தான் நான் என்ன பண்ண போறேன்? வாழ போறேன். 2வது கணவன் புரிஞ்சுக்கொள்ளணும், என் மனைவிக்காகத்தான் நான் என்ன பண்ண போறேன்? வாழ போறேன். அப்போ ஒருவருக்கொருவர் வாழ்ற வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா, அந்த வாழ்வுக்கு பேர் தான் திருமணம்.